நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும். மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. யார் உண்மையானவங்கன்னு தெரியல. இல்லை நம்ம சொல்கிறத அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. அதை வச்சு நம்மளே டீஸ் பண்ணுவாங்களா? இல்லை நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா? இந்த மாதிரி 1008 குழப்பம். இதுக்கு மேலே நமக்கு இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ஹைவே யூஸ் பண்ணிக்கோங்க. பைக் எடுத்து ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கோங்க. அதுவே போதுமானது தான். நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, டுவர்ட்ஸ் அம்பத்தூர் டு தாம்பரம் அந்த போரூர் பைபாஸ், போரூர் டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் இருக்க ஆக்சிலேட்டரை ரைட்டாக த்ராட்டல் பண்ணுங்கள். கொஞ்சம் 40 to 50, 50 to 60, அந்த 60 to 70 அந்த ரேஞ்சில் போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை நல்லா சத்தமாக உளருங்க. பாட வேணாம், உளருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கத்தி கத்தி பாடினீங்கன்னா என்னடா பொழப்புதுன்னு தானாகவே சிரிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விஷயம்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், எது மேலெல்லாம் கோபம் இருக்கும், எதையெல்லாம் கத்தி சொல்லி உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் காதுக்கு கேட்குற அளவுக்கு கத்துங்க. காது ஜவ் வருகிற அளவுக்கு கத்துங்க. கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் டிஸ்டர்பும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஹெல்மெட்குள்ளே நடக்கும். நீங்கள் போகிறது 50 to 60 ஸ்பீட் இருக்கனால அந்த ஏரில் வெளியில் யாருக்கும் டிஸ்டர்பும் ஆகாது. உங்களை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் மனசுக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மனசு மேலே இருந்த ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, எங்கேயாச்சும் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி ஒரு டீயை குடிச்சிட்டு பட்டர் பிஸ்கட் இருந்துச்சுன்னா தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி யூட்டன் போட்டு வீட்டுக்கு போயிடுங்க. பாய்.